அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்து அதில் சிறந்தவர்களாகவும் சிறப்பு மிக்கவர்களாகவும் நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட சமூகமாகவும் நம்மை ஆக்கி அருளி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை எப்படி அமைக்க வேண்டும் என்பதை இறைவன் மிக அழகாக நமக்கு பாடம் எடுக்கின்றான். இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது என்றால் அந்த இலக்கு என்பது இறைவன் தரக்கூடிய அந்த சுவர்க்கம்தான். மறுமை நாளில் இறைவனுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடியவர்களாகவும் அதன் மூலம் மறுமையிலே வெற்றியடையக்கூடிய நன்மக்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாசிகளை பற்றி பல்வேறு விதமான செய்திகளை தம்முடைய திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொர்க்கவாசிகள் அவர்கள் சுவர்க்கத்தில் எப்படி இருப்பார்கள், அல்லாஹ் என்னென்ன வகையான இன்பங்களை எல்லாம் நாளைக்கு மறுமையில் அவர்களுக்கு கொடுப்பான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன செய்கிறார்கள், நமக்கு பட்டியலிடுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக இறைவன் தன்னுடைய திருமறையில் ஒரு சாராரை பற்றி சொல்கின்றார். சொர்க்கம் என்றாலே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, அவர்கள் மிக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் நோன்பு வைத்தவர்கள், தொழுகையாளிகள், பிரார்த்தனை செய்தவர்கள், தர்மம் செய்தவர்கள், இப்படி ஒவ்வொரு வகையினரும் நாளை மறுமையில் இறைவனிடத்தில் அதற்கான கூலியை பெற்றுக் கொள்வார்கள். அதிலும் குறிப்பாக இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், இன்னல் அபுரார, நல்லவர்கள், சில நல்லவர்கள் இருப்பார்கள், யஷ்ரபூன மின் கஹ்ஷின், அவர்கள் நாளைக்கு மறுமையில் ஒரு நீரை அவர்கள் என்ன செய்வாங்களா, குடிப்பாங்க. அந்த நீர் எப்படி இருக்கும் என்றால், அது ஒரு கோப்பையிலே அள்ளி அந்த நீரை அவர்கள் குடிப்பார்கள். ஒகான மீசாஜுகா காஃபூரா, அந்த தண்ணீரினுடைய வாடை என்பது கற்பூரம் கலந்திருக்கும். சொர்க்கத்துல பல்வேறு விதமான படித்தரங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவனால் சொல்லப்பட்டாலும் இறைவன் குறிப்பிட்டு சொல்லுகின்றான், நாளைக்கு மறுமையில் அந்த நீரோடை, அதாவது கற்பூரம் கலந்த அந்த நீரோடையில் சில மனிதர்கள் அந்த நீரை எள்ளி குடிப்பார்கள். அப்படி என்ன நல்ல அமல்களை அவர்கள் செய்தார்கள், ஏன் அல்லாஹ் இந்த சிறப்பை இந்த மனிதர்களுக்கு மட்டும் கொடுக்கிறான் அப்படின்றத இறைவனே அல்லாஹ் இறைவனே என்ன செய்யறான், சொல்றான். என்னன்னா, யூஃபூன பின் நதிர், அவர்கள் இந்த உலகத்தில் எந்த விதமான நேர்ச்சைகளை செய்தாலும் அந்த நேர்ச்சைகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்வுக்காக ஒரு நேர்ச்சையை அவங்க செஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த நேர்ச்சையை நிறைவேற்றக்கூடியவர்களாக, அந்த நேர்ச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக, அந்த நேர்ச்சையை இறைவனுக்கு அஞ்சி நிறைவேற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி எந்த அளவிற்கு என்றால், யகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா, எந்த நாளுடைய தீங்கு பரவலாக இருக்குமோ, நாளைக்கு மறுமையில் மஹ்ஷருடைய மைதானத்துல எல்லா மக்களும் நிற்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய தீங்கும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் போய் சென்றடையும். அப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், எந்த நாளினுடைய தீங்கு பரவலாக இருக்குமோ அங்க எல்லாரும் நீ என்னென்ன தப்பு செஞ்சியோ எல்லாம் உன் கண் முன்னாக கொண்டு வந்து என்ன செய்யப்படும், நிப்பாட்டப்படும். அந்த நாளை அவர்கள் அஞ்சு கொண்டே இருப்பார்களாம். உலகத்துல ஒரு மனுஷனுக்கு சம்பாரிச்சா பத்தாது, அப்படித்தானே எல்லாருடைய நிலையும். கோடி ரூபாய் சம்பாரிச்சா 10 கோடி வேணும்னு தோணும், 10 கோடி சம்பாரிச்சா 20 கோடி வேணும்னு தோணும். இப்படி பொருளாதாரத்தின் மீதும் அழகின் மீதும் இளமையின் மீதும் உலகத்தினுடைய இன்பங்களின் மீதும் ஆசைப்படக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்துல ஏராளமாக இருப்பார்கள். ஆனா இறைவன் சொல்லுகின்றான், யகாஃபூன யௌமன், அவர்கள் ஒரு நாளை அஞ்சு கொண்டே இருப்பார்கள்.
ஏதாச்சும் நம்ம நன்மை செஞ்சிடணும், ஏதாச்சும் ஒரு நன்மையை செஞ்சு நாளைக்கு இறைவனுடைய சன்னிதானத்தில் நல்லடியார்களாக இறைவனை சந்தித்து விட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்குமா. எந்த அளவிற்கு இருக்கும் என்றால், அவர்கள் செய்யக்கூடிய சில விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். அவர்கள் தர்மம் செய்வார்கள். தர்மம் எல்லாரும் தானே செய்யறோம், யாரு தர்மம் செய்யாம இருக்கிறா? ஆனா இறைவன் ஏன் இந்த சாராரை இப்படி சிறப்பிக்கிறான் என்றால், யுத்தேமூன துவாம அலா ஹுப்பிஹி, இறைவனுடைய முகத்திற்காக அவர்கள் அந்த தர்மத்தை கொடுப்பார்கள், உணவளிப்பார்கள். யாருக்கெல்லாம் அப்படின்றது ஒரு கேள்வி. அதற்கு பதில் இறைவன் சொல்லுகின்றான், மிஸ்கீனன் வயத்தாமன், அனாதைகளுக்கு உணவளிப்பாங்களா, ஏழைகளுக்கு உணவளிப்பாங்களா? இது எல்லாமே நம்ம செய்யறது தானே. அப்ப இந்த அமலை நாம செய்யறப்ப நம்மளும் அந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆயிடுவோமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஆனா மூணாவதாக இறைவன் சொல்லுகிறான், அசீரன், இதுதான் நம்மளால முடியவே முடியாது. இந்த மாதிரியான நபர்களுக்கு நம்மளால தர்மம் செய்ய முடியாது, நம்முடைய மனம் ஏத்துக்காது. போர் கைதிகள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒருத்தர் நம்மள்ட்ட தர்மம் கேட்கிறான் அல்லது ஒரு உதவி கேட்கிறான், அப்ப அந்த உதவியை நம்ம செய்யறோம்ல, சாதாரணமா கேட்டா கொடுத்துருவோம். அங்கேருந்து நேர வந்துட்டு கண்ணத்தை காட்டி பலாறு பலாருன்னு அரைஞ்சிட்டு எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டா நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். நல்ல அடி அடின்னு அடிச்சுட்டு ஏதாச்சும் காசு இருந்தா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டா கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அசீரன்றவங்க இந்த வகையை சேர்ந்தவங்க தான். அல்லாஹுடைய தூதரை கொல்ல வேண்டும் என்று படையெடுத்து வந்தவங்க. அவர்களால் சஹாபாக்களுக்கு கூட காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான், போர் கைதிகளுக்கு நீங்கள் உணவு கொடுங்க, போர் கைதிகளுக்கு உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யுங்கள். இறைவன் சொன்னதுனால அவர்கள் போர் கைதிகளுக்கு கூட என்ன செஞ்சாங்க? தான தர்மங்களை அள்ளி கொடுத்தார்கள். மனுஷன் தானே, அவங்களும் ஏதாச்சும் ஒண்ணு பேசணும்ல. அவர்கள் சொல்வார்களா? அல்லாஹ் அவர்கள் அந்த போர் கைதிகளை பார்த்து சொல்லுவாங்கன்னா, இன்னமா நுத்தைமுக்கும் வச்சுக்கலாம், நான் உனக்கு கொடுக்கறது எல்லாமே அல்லாஹுடைய முகத்துக்காகத்தான். ஒலா நுரீது மின்கும் ஜிசான் ஒலா சுக்கூரா, நான் உனக்கு கொடுத்தன்றதுக்காக நீ எனக்கு நன்றியோட இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு காலமும் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு நீ ஏதாச்சும் திருப்பி செய்யணும் அப்படின்னு நான் உன்ட்ட என்ன செய்ய மாட்டேன், எதிர்பார்க்க மாட்டேன். நான் என்னுடைய இறைவனுக்காக கொடுக்கிறேன், நான் என்னுடைய ரப்புக்காக கொடுக்கிறேன். நாளைக்கு அவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த நாளை அஞ்சி நான் என்ன செய்கிறேன்? தர்மம் செய்கிறேன். அதற்காக வாங்கிய ஓங்கிட்ட நன்றியை நான் எதிர்பார்க்க மாட்டேன். வாங்கிய நீ திருப்பி எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்வ அப்படின்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், எதிர்பார்க்க மாட்டேன் என்று அவர்களுக்கு பதில் சொல்வதாக இறைவன் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்கின்றான். அவ தர்மத்திற்கான நன்மை திருமறை குரான்ல பட்டியலிடுறான் அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பட்டியலிடுறாங்க. ஆனா ஒரு தர்மம் செய்யக்கூடியவருடைய மனநிலை எப்படி இருக்கணும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செய்தியில தான் நமக்கு பேசுறான். இன்னைக்கு தர்மம் செய்யறதுன்றதே ஒரு பெரிய சிரமமா போயிடுச்சு. நமக்கு தேவைக்கு மிஞ்சியதுதான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, தர்மமாக நம்ம கொடுக்கிறோம். ஆனால் சஹாபாக்களுடைய காலத்துல தனக்கு போக எல்லாத்தையும் அவங்க அல்லாஹ்வின் பாதையில கொடுத்தாங்க. ஏதோ அன்னைக்கு நமக்கு சாப்பாடு இருக்கா அப்படின்னு. ஆனா இன்றைக்கு இறைவன் நமக்கு நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான், நிறைய செல்வத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆனாலும் அதை செய்வதற்கு நாம் தயங்கக்கூடியவர்களாக இருக்கும். அப்ப இந்த மாதிரி விஷயத்துல நம்ம தயக்கம் காட்டக்கூடாது. நம்ம கொடுக்கக்கூடிய எந்த தர்மமாக இருந்தாலும் அது இறைவனுடைய முகத்திற்காக இருக்க வேண்டும். அப்போதான் மறுமையில் அந்த நீரூற்றுக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆக முடியும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.